சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல, நடந்த விஷயம் எதுவும் அத்தைக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன இவன் நேரம் ஆகுதுன்னு ஆள காணோம். அத்தை தான் கூப்பிடுறாங்க. சரி எடுங்க. இந்த நிலைமையில நான் பேசினா அவங்க என் குரலை வச்சு கூட ஏதோ பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எங்க குடிக்க தண்ணி இருக்கா? இந்தாங்க. சொல்லுங்க அத்தை. அம்மா வினோ, எங்க இருக்க? இங்க பக்கத்துல வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் அத்தை? மணி என்ன ஆகுது? ரம்யாவும் இன்னும் வீட்டுக்கு வரல. என்ன சொல்றீங்க அத்தை? ஆமாமா, நீயும் வீட்டுக்கு வரல, ரம்யாவையும் இன்னும் காணோம். எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது வினோ. அத்தை, நீங்க முதல்ல பதறாதீங்க. ரம்யாக்கு ஏதாச்சும் வேலை இருந்திருக்கும். நான் அவளுக்கு கால் பண்ணி பாக்குறேன். நான் அவளுக்கு போன் பண்ணனே, அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி சரிங்க அத்தை, நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க நிதானமா இருங்க. பசங்க என்ன பண்றாங்க அத்தை? அவங்க சாப்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல. முதல்ல நீங்க சாப்பிடுங்க அத்தை. நான் ரம்யாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? வைக்கிறேன்.